விஜய் அண்ணா வந்து கல்வி வளர்ச்சி நாளில் நடத்துகிறாங்களே, அப்போ வந்து ஒரு பெண் வந்து அந்த இடத்துல வந்து ரொம்ப அழுதுகிட்டே, என் கணவர் வந்து இந்த மது போதையால் தான் வந்து ரொம்ப மது மறையணும்னு சொன்னா நம்ம நினைச்ச கனவு நான் நிறைவேறணும். நம்ம அண்ணன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்தால் மட்டுமே தான் அந்த மது மாறும். இடம் மாறாது. குடிகார புருஷன் என் புள்ள படிப்பு வீணா போட்டு சொல்றேன். தனி பொண்ணா நின்று என் பிள்ளைய நீங்க சாதிக்க வைக்கிறேன் இன்னைக்கு நானு. அதனால ஒவ்வொரு மகளிருக்கும் சொல்றேன், நிறைய பேர் வீட்டுல அப்படிதான் குடிகாரங்க இருக்கிறாங்க. பிள்ளைங்களோட வாழ்க்கை வீணா போகுது. எல்லாரும் சேர்ந்து நம்ம நினைச்ச கனவை நிறைவேற்றணும். நம்ம அண்ணனுக்காக அந்த கனவு நிறைவேறிச்சுன்னா ஒவ்வொரு மகளிரோட நிலைமையே மாறும். நம்ம குழந்தைகளும் முன்னேறுவாங்க. உங்க தயவு செய்து கெஞ்சி கேட்டுக்கிறேன். இதாகி இறந்து போயிட்டாரு, அதனால் வந்து நீங்கள் வாங்கண்ணா அப்படின்னு சொல்லி அதை பேசப்ப ரொம்ப ஒரு உருக்கமாக இருந்துச்சுங்க. அதே மாதிரி இன்னொரு இளம்பெண் வந்து அவங்க வந்து நேராக டாஸ்மாக் கடைக்கே போய் நாளைக்கு வந்து அடி போட்டுருங்க. 1000 கோடிக்கு மேல ஊழல் பண்ணிருக்காங்க டாஸ்மார்க்ல. இளம் விதவைகள் தமிழ்நாட்டுல அதிகம்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா இளம் விதவைகள் இன்னும் அதிகமாக்கிறதுக்கு என்னென்ன வேலை பண்ண முடியுமோ கள்ளச்சாராயம்ல இருந்து எல்லாத்தையும் டாஸ்மார்க் மூலியமா பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி டாஸ்மார்க்கோட எண்ணிக்கையை கம்மி பண்ணுவோம், மது விலக்க கொண்டு வருவோம்னு சொல்லி எதுவுமே பண்ணாம மது இன்னும் அதிகரிச்சு இளம் விதவைகளோட எண்ணிக்கை அதிகரிச்சிருக்கு. அப்படிப்பட்ட ஊழல் ஆட்சி கீழே தான் நம்மளோட தமிழக அரசாங்கம். ஐயா படத்தை ஒட்டி 1000 கோடி ஊழல் நடந்திருக்குது, இதை வந்து யாரும் கேட்க மாட்டீங்களா வைக்க மாட்டீங்களான்னு செம்மையாக போயிட்டு இருந்துச்சு அந்த வீடியோ போட்டிருக்கேன். பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எனக்கு கொஞ்சம் உந்துகோலாக இருக்கும்.